ஏப்பா நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க. அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஓ இருக்க. எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒண்ணே ஒண்ணு கட்டி கொடு. ஒண்ணே ஒண்ணா? சரி. I heard you were transferred from here? Yeah, Supuna. Any chance of you coming back? Not in near future. That's good. Excuse me. Thank you. Madam, 1 minute. Madam, கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீயே என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை. ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டாம், துட்டே வேண்டாம். பார்சலை கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன்னு வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன். விளம்பரத்தை தொலைச்சிட்டேன்னு சண்டை பிடிச்சேன். பாரு விளம்பரம். ஆமா, இதுக்காக ஒரு பொண்ணுடைய பார்சலை தலையில சுமந்தேன். புண்ணியம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல பொண்ணு இருக்கால தெரிஞ்சுட்டு வாங்க. டயர்டா வந்திருக்க, ஒரு டம்ளர் காப்பி கூட குடிச்சிட்டு அப்புறம் போறேன். 10,000 மறக்காம காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள காப்பி கலந்து வைக்கிறேன். 10,000 கொடுத்தா தான் காப்பியாவா? போறமா புண்ணியவதி. பாருங்க, மறுபடியும் விளம்பரத்தை கோட்டை விட்டாலும் விலாச கையை விட்டு போக வேண்டாம். பேப்பர்ல அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. நான் பட்ட கடனை அடைச்சேன். 10,000 ரூபாய். மனுஷனுக்கு பணம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. என் கையாலே பிடிச்சு கொடுக்குறேன். போட்டோ ஒருத்தரையா மாக்கிட்டு நினைக்க கொட்டி மாறவனு போட்டிருக்கான். கண்ணங்கரை நாக்கி விட்டுனேன். பேடாச்சல நம்மளால நம்புவான். இது அலமேலுக்கு தெரிஞ்சா இங்க ஏன் கொட்டிங்கன்னு எவர்ச்சியில் இருக்க யாரும் அடிப்பா. அவரை துணா நான் போயிடுறேன். காப்பி வேணாம், விட்டு போறேன். நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பையன் அவளை காதலிக்கிறத ஒரு கால அனுமதிக்க முடியாது. இதுல என்ன தப்பு? நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். அவங்க காதல் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சரியில்லை டாக்டர். ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றீங்க. இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன்னு கவனிங்க. அந்த பொண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீங்க சொல்றது சரிதான். அதான் பணக்கார பொண்ணாச்சே. நீங்க இந்த காதலை சப்போர்ட் பண்ணணும். என்னத்த சப்போர்ட் பண்றது? சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய காதல் வளரும். காதல் வளர்ந்தா கல்யாணத்துல போய் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணுடைய சொத்து பூரா உங்களுக்கு வந்துடும். அந்த முறையில கூட சொத்து சேருமா? பின்ன என்னங்க இது? வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ஏண்டா வீட்டுக்கு வந்தான்னு இப்பதான் தோணுது. நிஜமா சொல்ற ரவி, உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசே இல்ல. போதும் விளையாட்டு. நான் சொன்னது சரியா போச்சா? இல்லவே இல்ல, நீங்க சொன்னதை விட ஓவரா இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நாங்க பார்க்கவே இல்லை. ஆமா, பார்க்கவே இல்லை. ஆமா, நாங்க இங்க நின்னதை நீங்க பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல சார்? டாக்டர் சார், இந்த வீட்டுல நான் இன்னமும் கண்ணை திறந்துகிட்டு நடமாடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வயசுக்கு மேல ஏன் இன்னும் நடமாடணும்னு பிரியப்படுறீங்க? பேசாம கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்டர்ல சாயிங்க, வேற வழி இல்ல. நீங்க பேசியாச்சா? நாங்க போலாமா? இன்னும் நீங்க எங்க போறது? நீ உள்ள போ. தயவு பண்ணி உன்னை தனியா விடு. டேய் சுந்தரம், பாரு. நாம பிளான் பண்ண ஐடியா எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு வருது. இப்போ ஒருபடி முன்னேற்றம். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன், சொல்றேன். சார், ஒரு கை தரீங்களா? அப்படி இல்ல, அப்படி சார். இதோ இதோ சார். சார் சார், ஏ திருப்பதி,
இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏன் சார், அந்த விஜயாங்கிற பொண்ணு, அதான் உங்க சிநேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்பா, நான் தாவன தப்பே இல்லை. ஏன் சார், அந்த பொண்ணு சம்பந்தமா காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நம்பவே இல்லை. இப்ப நான் விளம்பரத்தோட வந்திருக்கேன் பாருங்க. பிரிச்சு பார்க்க பெரிய இல்லையா? நவில்லை, காணவில்லை. காவை கிழிச்சுட்டேன். காவை கிழிச்சிட்டியா? அது சரியப்பா, போட்டோ இருக்கு. போட்டோ எங்க? நீங்க இதை கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதா கண்ணாடி இல்ல, ஊத கண்ணாடி. போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போராத வேலை. அதே விஜயாதான் சார். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவனை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது? உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பித்தான் சார் ஆகணும், இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு தானே 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? ஐயோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு தான். அவ எங்க போவா? பரமனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பா. அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் நீங்க அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை. பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினா நம்பாட்டி நமக்கு என்ன? நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே, இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியாம போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கே அது சான்ஸ். ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியன், அவன் பேட் டைம் தலைவலின்னு எங்கிட்ட வந்தான். மாத்திரையை கொடுத்தேன், யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாவி பேப்பரையும் கையில் எடுங்க. அலமேலு, யமகண்ட வேலை தாண்டட்டுமே. வாங்க வாங்க. அலமேலு, சார் யார் தெரியுமா? வேதாச்சலத்தினுடைய ஒயேசன். அப்பா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா போச்சா? கிட்னா கேடு. ஆறாத துயரம், பேச்சே வரல. அதான் ஜாட. என்னங்க உடம்பு எப்படி இருக்கு? துப்பறியும் சிங்கமா? அழுத்த நெரிச்சு கூட சத்தம் போட்டு என்ன நீ உன் வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன. என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா? எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையும் உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, அல்மேல், அல்மேல், அவர் போயிட்டாருமா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஆம்பளை தானே? ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம். நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற. வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான்? வந்தான், தூக்குனா, தொங்க விட்டான், போயிட்டான். ஆமா, இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் காலையாவது விழுந்திருப்பேன். அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான். அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட? பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான். பாரு, நல்ல பாடி வேற, வந்தவன் 2 இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான். இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம். அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா, என்ன விட்டுரு. அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க? முடியாதுங்கிற. என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க. உன் மூஞ்சியை நான் பார்த்தது இல்லையா? என்ன கேட்டாலும் என் பதில் அதான். போ. அப்ப இப்படியே இருங்க. அல்மேல், அல்மேல், அல்மேல். அண்ணா, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது திடீர்னு? எனக்கு கல்யாணம் அண்ணா, எல்லாம் நான் நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்குமா நீ எனக்கு நன்றி சொல்றது? அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைமா இது. என்ன டாக்டர், நீங்க எப்ப அண்ணனானீங்க, அவன் எப்ப தங்கச்சியானா? அவ என்னமோ ஆசீர்வாதம்ன்றா, நீங்க என்னமோ கடமைன்றீங்க. ஒண்ணுமே புரியலையே. அது அவளுடைய புத்தி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எங்களுக்குள்ள இருந்த இந்த அண்ணன் தங்கச்சி பாவம் அப்படியே நிரந்தரமாகி போச்சு. அவளா. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ. எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? சேலப்பட்டி வேதாச்சலம் இங்க வந்திருந்தாரா? அவர்கிட்ட பேசிட்டீங்களா? சேலப்பட்டியாவது வேதாச்சலமாவது அவரை கேட்காம கல்யாணத்தை வச்சுட்டேன். அப்படி ஏதாவது விவகாரம் வந்தா கோர்ட்ல வக்கீலே வைக்காம நானே பேசுறதா இருக்கேன். உங்க கேஸ் எப்படி செல்லும்? ஏன் செல்லாது? அவளுக்கு தான் வயசு 21. அந்த ஒரு பாயிண்ட வச்சு அடிப்பேன் நானு. உங்க பாயிண்ட் இருக்கட்டும். ஏமா பாரதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி யாரும் உன்னை வற்புறுத்தலையே? என்ன டாக்டர் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு? இவள் அவனை கண்டாள், அவன் இவளை கண்டாள். அப்புறம் என்னடா? கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம்
பெத்த அப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும். அதைத்தான் செய்ய போறேன். டாக்டர், காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சத்தம் இல்லாம முடிச்ச போறேன். மேலதாளம் கூட கிடையாதா? அது உண்டு. ஆனா அந்த சத்தம் சேரப்பட்டி வேதாச்சலத்துக்கு கேட்கப்படாது. டாக்டர், முகூர்த்த நாள் கூட வச்சாச்சு. இந்த மாசம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியா? ஐய, நான் ஊர்ல இருக்க மாட்டானே. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன இது இந்த நேரம் இப்படி சொல்றீங்க? நானும் ஒரு பெண்ணை கண்டேன், அவளும் என்னை கண்டாள். கண்கள் கலந்தன, கருத்தொருமித்தோம். கல்யாணம் அதே 23ஆம் தேதி கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன செய்வேன்? கருத்தொரு மித்திங்க, அது வரைக்கும் சரி. இந்த தேதியை தள்ளி போடப்படாதா? அந்த நாளை விட்டா ரிஜிஸ்டார் 2 மாசம் லீவ்ல போறாரு. அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிச்சு பண்ணும் இல்லையா? பின்ன அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. என்ன? ரிஜிஸ்டாருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி? தனி ஐயரு, தனி தாலி, தனி மணவரை, செலவும் மேளவும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலே நடத்த போறேன். அல்வேல், என்ன இன்னும் அலமேல ட்ரெஸ்லயே இருக்கிற? ஆஸ்பத்திரி டைம் ஆற நர்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்க. நர்ஸ் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? நோயாளி இங்க வர வேண்டாமா? இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா? தொழிலுக்கு தொழிலும் போச்சு, வர இருந்த 10,000 ரூபாயும் போச்சு. அத மறக்காத. அன்னைக்கு வந்த பையன் அரங்க அறையில இடதுகாது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற 10,000 தலை வச்சு படுப்பனா? ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம்? ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தன் எப்படி சம்பாதிக்கிறோம். நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா? வந்த பையன் இந்த பக்கம் அறிஞ்சு இந்த காடியை சவுடாக்கி இருக்கலாம். வர உங்ககிட்ட பேச்சே கேட்க முடியல. அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்கு காணாம போயிருக்கேன். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா, இன்டர்வல் விட்டியே. என்னது வர ஊர்வமுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான். திருப்பதி இல்லையா வீட்டுல? நான் திருப்பதி ரொம்ப அவசரமா பார்க்கணும். திருப்பதியை பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க. நீங்க? நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா. வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னா வைத்தியத்துக்கு உள்ளூர் இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வற்புறுத்துன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு என்ன? எனக்கு என்னையா உடம்புக்கு? பத்தியா பைல்வான் பாடியா, எக்ஸசைஸ் பாடி? அதெல்லாம் ஏன் பண்றீங்க? வேண்டாம், விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு கெடுதி. அது கூட நான் மாத்திரை வச்சிருக்கேன். 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் தான். நான் வச்ச கடை யாரும் தப்புறதில்லை. நான் அதுக்காக வரலையா. விஜயான்னு ஒரு பொண்ணு காணாம போயிடுத்துட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தனே, படிச்சியா? நீங்க தானா? பாத்தனே. விஜயா எங்க? கேக்குறேன். என்னத்தாயா லெட்டர் எழுதி வர வச்சுட்டு விளையாடுறியா? என்ன விளையாட்டு? லெட்டராவது இதாவது விஜயா வரது எனக்கு தெரியாது சார். அவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வர வச்சுட்டு கிண்டல் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒரு டாக்டர், என்ன பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. நான் யார் தெரியுமா? வீராசாமியா? ஓஹோ, வீராசாமின்னா பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா? அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துருவேன், ஜாக்கிரதை. என்ன குழப்பம்? வால்மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி, பொள்ளாச்சி தாலுகா. என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க. அல்மேல், இந்த விஜயா காணவில்லை விளம்பர விஷயமா நான் லெட்டர் எழுதி வரவழைச்சலாம். எப்படி பத்தியா பைத்தியக்கார வரைச்சேன். ஆமா, அன்னைக்கு லெட்டர் எழுதும்போது நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அல்மேல், என்ன உளற? சார், அந்த பொண்ணு இருக்கிற இடம் இவருக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 10,000? எனக்கு வர கோவத்துக்கு கொண்டுடுவீங்களா? கோவம் வருதுன்னு சொன்னேன். அல்மேல், அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு வந்த மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் என்னதுன்னு சொல்லிட்டு போல. அதுக்காக 10,000 விடுறதா? உங்க சார்பில் நான் தான் லெட்டர் எழுதி வர வச்சேன். ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். என்ன வச்சு பழைக்க முடியாது. 10,000 நம்பிதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா? பாருங்க சார். திருப்பதி டாக்டர் திருப்பதி. டாக்டர் திருப்பதி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? ஒழுங்கா வீட்டை காட்டிடு, இல்ல உன் உயிர் உன்னதில்லை. திருப்தி தானே? அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன். இன்னைக்கு வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார். அக்குடி நான் இல்ல. நீ எனக்கு வைஃப் இல்ல, யமன். எதையாவது உளராதீங்க. காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். தவறு, வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் பொறுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத. நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன்.